ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிடிஎஃப் வந்துட்டா குரூப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. நம்ம பார்க்குற கொஸ்டின் விட இது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னைக்கு அசம்ஷன்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். அசம்ஷன்ஸ் ஏற்கனவே டாபிக்கா படிச்சிருப்போம். எனக்கு இதுல ஒரு கொஸ்டின்ல கூட மிஸ்டேக் வரக்கூடாது. கொஸ்டின் அங்கங்க தப்பா இருக்கு, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நம்ம காமிக்கிற கொஸ்டின்ல மிஸ்டேக் எனக்கு வரக்கூடாது. அவன் போட்டிருக்க ஆன்சரை பாத்தீங்க. சில இடங்களில் கொஸ்டின் தப்பா இருக்கு, சில இதுல ஆன்சர் தப்பா இருக்கு, சில இதுல ரெண்டுமே தப்பா இருக்கு. ஓகே, ஈஸியான ஏரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மெமரி பேஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கும் போது எக்ஸாக்ட் கொஸ்டின் உங்களுக்கு இருக்காது, பட் மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கும். அட்லீஸ்ட் லெவல் தெரிஞ்சிடும். ரீசெண்டா 21க்கு அப்புறம் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கு. ரீட் பண்ணுங்க. The railways have requested all their passengers to check. நிப்பாட்டுங்க. யார் செக் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்ட் தான் இன்ஃபினிட்டிவ் ஓப்பன். யா, பேசஞ்சர்ஸ் செக் பண்ணணும். எது? ட்ரெயின் ஆபரேஷன்ஸ் பிஃபோர் லீவிங் தேர் ஹோம்ஸ். வீட்டுல இருந்து போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆபரேட் ஆகும் செக் பண்ணிக்கிங்க. ரீசன் causing immense problems to continue normal train operation. மெஷர் பண்ண முடியாத ப்ராப்ளம். assumptions. assumption ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல சொல்லிடுங்க, ஈஸியா இருக்கு. assumption என்னது? assumption ஃபவுண்டேஷன். ரைட். அடுத்தது assumption ஃபெயில் ஆனா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகும். அசம்ஷனுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ஏன், என்ன மைண்ட் செட்ல இதை பண்றாங்கன்னு கேட்கணும். இப்ப இது யாரு மைண்ட் செட் நான் யோசிக்கணும். ஆத்தர் மைண்ட் செட். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல யாருடைய மைண்ட் செட்? ரயில்வேஸ் எடுத்த ஒரு ஸ்டெப். இப்ப ரயில்வேஸ் மைண்ட் செட்ல இருந்து யோசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருமா வராது? வராதா? வராது. பேசஞ்சர் என்ன பண்ணிட்டாப்ல? சரி, அதனால வருமா வராதா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஏய், ஈஸி கொஸ்டின் இது. இவரு வராதுன்னு சொல்றாரு. சரியா? சொல்லியாச்சு, அவ்வளவுதான். வருமா வராதா? ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதாங்க? ஏய், இப்படி நான் சொல்றேன், எல்லா பேசஞ்சர்ட்டையும் சொல்றேன். ஏன் சொல்றேன்? பாப்பாங்கன்னு எதிர்பார்த்துன்னு சொல்றேன். பேசஞ்சரை பத்தி இருக்கு, வராதுன்னு சொல்லக்கூடாது. நான் ரயில்வேஸா இருந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேசஞ்சர் என்ன பண்ணுவான்? செக் பண்ணுவான் அப்படிங்கறக்காக தான் சொல்றேன். அசம்ஷன் என்னன்னு புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதா? வரும். கடைசில இருந்து 4வது ஸ்பெக்ஸ் போட்டுக்காரு பாருங்க. அது சொல்லுங்க. வராது. ஏன்? சரி, அதனால வராதா? செகண்ட் ஒன் இன்ஃபரன்ஸா வருமா? செகண்ட் ஒன் அசம்ஷன் வருமா வராதா? புரியல. செகண்ட் ஒன் ஏன் வராது?
சரி, இன்ஃபரன்ஸா வருமா? செகண்ட் ஒன் வருமா? இன்ஃபரன்ஸ் எப்படி வரும்? யார பத்தி பேசுறாங்க இங்க? ரயில்வேஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு அப்ஜெக்ஷன் என்னதுங்க? மறுப்பு தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது. கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிறாங்க. அசம்ஷனா வருமா? சரி, அவர் இன்ஃபரன்ஸா வரும்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபரன்ஸா வருமா வராதா? வராதா? இன்ஃபரன்ஸா வருமா வராதாங்க? வராது. கவர்மெண்ட் தெரிவிப்பானா தெரிவிக்க மாட்டான்னு நமக்கு தெரியாது. அவனை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப இவன் அசம்ஷனாவும் வரமாட்டான், இன்ஃபரன்ஸாவும் வரமாட்டான், எதுவானாலும் வரமாட்டான். கன்க்ளூஷன் எதுவுமே கிடையாது. சரியா? தேர்ட் ஒன் நீங்க உட்காருங்க. தேர்ட் ஒன் வருண் இருக்காரு. தேர்ட் ஒன் வருண் தானே சொன்னீங்க? ஒரு விஷயம் கான்செப்டா உள்ள போனா அது தூசி தட்டினா போதும். கான்செப்டா உள்ள போகலன்னு மறுக்க மறுக்க ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்கிறீங்க. தேர்ட் ஒன்ல டவுட்டே வரக்கூடாது. வருமா வராதா? வரும். நான் யாரு? நான் யாரு? ரயில்வே. நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு கொடுக்கேன்? செக் பண்ணுவாங்க. எல்லாரும் கேன்சல் பண்ணுவாங்கன்னா கொடுக்கேன். நான் இதை கொடுக்கறது எல்லாரும் கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனநிலையா கொடுக்கேன். நான் இதை கொடுக்கறது எதுக்கு? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. இங்கிட்ட என்ன இருக்கு? மெஜாரிட்டி ஆஃப் த பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்களா? நான் இந்த மைண்ட் செட்ல எங்க கொடுக்கேன்? நான் இந்த மைண்ட் செட்ல கொடுக்கல. இவன் கேன்சல் பண்றான், பண்ணாம விடுறான், செக் பண்றான், செக் பண்ணாம விடுறான். நான் செக் பண்ணிக்கோங்க நான் அனௌன்ஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா, இவன் செக் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். நான் எதுக்கு சொல்லல? கேன்சல் பண்ணுவான்ட்டு நான் சொல்லவே இல்லை. இதுதானே நான் எந்த மைண்ட் செட்ல சொல்றேன்றதானே இருக்கு. நான் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க, டிக்கெட்டை கேன்சல், டிக்கெட்டை செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவான் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. இதை ஃபெயில் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணல. மெஜாரிட்டி ஆஃப் பேர் கேன்சல் பண்ணல. அசம்ஷனை ஃபெயில் பண்ணா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆயிருதா? ஆகாது. நான் சொல்றது எந்த மைண்ட்ல வச்சு சொல்றேன்றதானே முக்கியம். அசம்ஷன்னா என்ன நடக்குதுன்றது முக்கியம் கிடையாது. ஃபாலோ பண்றாங்க பண்ணணுங்கிறது முக்கியம் கிடையாது. நான் என்ன மைண்ட்ல வச்சு சொல்றேன். எனக்கு எல்லாரும் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டா போகணும். எனக்கு ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணா போதும், செக் பண்ணா. தேர்ட் ஒன் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? தேர்ட் ஒன் வரக்கூடாது. வரேன் அதுக்கு தான் வரேன். உங்க டவுட் எங்க வரும்னா, இவன் மட்டும் தனியா இல்ல, அவன் தனியா இல்ல இந்த கொஸ்டின்ல. அவன் இந்த தனியா இருந்தான்னா உங்களுக்கு ஓகே, சரியா? பட் அங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னா, கேன்சல் த டிக்கெட்ஸ் அண்ட் போஸ்ட்போன் வந்து இத மொத்தமா பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வராது. கிரிட்டிக்கல் ரீசனிங்னாலே கிளாரிட்டி மட்டும்தான். இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் வேற வார்த்தையில வேற எழுத்துக்கள் வச்சு வரும், அவ்வளவுதான். இது வாய்ப்பு இருக்காங்க, இது வாய்ப்பே இருக்கக்கூடாது. பாதி பேர் வரும்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம்? பாலிஷ் பண்ணல, சரியா பாலிஷ் பண்ணல, இல்ல கான்செப்ட் மறந்துட்டுன்னு அர்த்தம். சொன்ன திருப்பி சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட் எதுக்கு வராது? நான் ஏன் இத சொல்றேன்? ரயில்வேஸ் எதுக்கு இத சொல்றாங்க? ரயில்வேஸ் எதுக்கு சொல்றாங்க? செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ரயில்வேஸ் வந்துட்டு கேன்சல் பண்ணணும்னு எதிர்பார்த்து சொல்லல, சரியா? இவனை கேன்சல் பண்றான் பண்ணலங்கிறது முக்கியம் கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்? செக் பண்ணுவாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி ஒன் தானே கொடுத்துருக்கான். ஒன்லி ஒன் தான். கை சொன்ன திருப்பி சொல்லுங்க. உட்காரு, அடுத்த கொஸ்டின் கேட்பேன். இப்போ சொன்ன திருப்பி சொல்லுங்க.
கொஸ்டின் புரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் இது என்ன கொஸ்டின்? இருக்கு கொஸ்டின்டா, ஈவோ கூட கிடையாது, இருக்கு கொஸ்டின். ஈஸியா இருக்கு, ப்ராப்பரா கான்செப்ட் புரிஞ்சுட்டு அழகா போட்டுடலாம். ரயில்வேஸ் வந்துட்டு எல்லாரையும் டிக்கெட் செக் பண்ண சொல்லுது, ஏன்னா ஹெவி ஃபாக் இருக்கு. இது எதுக்கு பண்றாங்க? செக் பண்ணுவாங்கன்ட்டு பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இது பிடிச்சிருக்குன்னு வச்சிருக்கோம், அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பார்க்கும். ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சா? அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பார்க்கிறோம், ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகணும். அசம்ஷன் ஃபெயில் பண்ணா ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும்? ஃபெயில் ஆகணும். அதுதான் கரெக்ட் அசம்ஷன். அசம்ஷன் ஃபவுண்டேஷனுங்க. ஃபவுண்டேஷன் இடிச்சிட்டீங்கன்னா மேல இருக்கிறது இடியணும். அசம்ஷன் ஃபெயில் ஆனா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகலைனாலே அது தப்பான அசம்ஷன். செகண்ட் ஒன் வராது. மூணாவது ஏன் வராது? நான் ரயில்வேயா இருக்கேன், ரயில்வேயுடைய மைண்ட் செட் வந்து யோசிக்கிறேன், கேன்சல் பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். புரிஞ்சுட்டா? பார்த்த கொஸ்டின் திருப்பி பார்க்கணுங்க. தப்பு பண்றேன். IBPS-PO மெயின்ஸ் ஒரு நாள் தான் கொடுத்தோம்ல, இன்னைக்கு திருப்பி கொடுக்கு. ஏற்கனவே பார்த்த ஒரு PDF திருப்பி அனுப்பி விடு. ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோமா? பார்த்து திருப்பி பார்த்தோமா? ஞாபகம் இல்லையா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஏற்கனவே பார்த்த PDF சேம்ங்கிற சென்டென்ஸ் கொஸ்டின் வச்சு ஸ்டார்ட் ஆகும். சேம் இஸ் ட்ரிவன் பை அப்படின்ட்டு வரும். அந்த PDF 2 தடவை பார்த்துருக்கோம். IBPS-PO மெயின்ஸ் போட்ட டெஸ்ட் எல்லாத்தையும் 2 தடவை பார்க்க போறோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் 2 தடவை பார்க்கணும். சரியா? வேற வேற கொஸ்டின் கிடையாது, சேம் கொஸ்டின். அதே மாதிரி பேராசிம்பிளையும் பார்க்கணும். ட்ரை பண்ணிப்போம், கான்செப்ட் தெளிவாகிற வரைக்கும் ட்ரை பண்ணிப்போம். ஏன்னா நான் வந்து ரிப்பீட்டட் லேர்னிங் தான் பண்ணுவேன். நான் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அது கண்டிப்பா 7-8 hours. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முதல் 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே பார்ப்பேன். அதுல எனக்கு கால்வாசி 20 தான் போகும். நீங்க ஜீனியஸை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு ஸ்லோவா தான் போகும். நான் திருப்பி என்ன பண்ணுவேன்னா மறுபடி அந்த 30 முதல் 10 நிமிஷத்தை 2 தடவை போடுவேன். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள போகுதான் பார்ப்பேன். இந்த இடத்துல அவர் மாத்துறாரு புரியல அப்படின்னா தனியா துண்டா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல தெளிவா சொல்றான் அப்படின்னாலும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 10 நிமிஷம் இப்படிதான் கிராஸ் பண்ணி போவனே தவிர்த்து சிங்கிள் ஸ்ட்ரெச்ல எந்த கிளாஸ் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. நான் படம் பார்த்தாலே பாஸ் பண்ணி பின்னாடி வந்துதான் பார்ப்பேன். ஒய்ஃப் திட்டதான் செய்வா, இவனுக்கு ஒவ்வொரு டயலாகவும் தெரியணும் அப்படின்னு பின்னாடி வருவான். ஸோ இது வந்துட்டு அதை விட ரொம்ப தெளிவா கிளியரா ரிப்பீட்டட் லேர்னிங் பண்ணணும். நான் படிக்கிறது நீங்க படிக்கிறது எனக்கு அது வித்தியாசமா தெரியுது. ரிப்பீட்டட் லேர்னிங் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல மனசுல ஏறும். 1000 கிளாஸ் பார்க்காதீங்க, ஒரு கிளாஸ் 1000 வாட்டிலாம் பார்க்க வேண்டாம், 10 தடவை பார்த்தா போதும். சரியா? ஒரு கிளாஸ் 10 தடவை பார்த்தா தப்பு விடாம சொல்லணும். கொஸ்டின் வந்துட்டா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? படிச்சுட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹைபோதெசிஸ் என்ன பண்றது அப்படின்னா என்னது? ஹைபோதெசிஸ் என்னது? ஹைபோதெசிஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு, சயின்ஸ் புக்ல இருக்கும். அது ப்ரூஃப் பண்ணாம நம்ம ஒரு விஷயத்தை எடுத்திருப்போம், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஹைபோதெசிஸ். ஆக்சுவலா ப்ரூஃப் பண்ணாம நம்ம எடுக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு, என்னது? இது இன்ஃபரன்ஸ் கிடையாது, அசம்ஷன். அசம்ஷன் எதையுமே நம்ம ப்ரூவ் பண்ண மாட்டோங்க, அசம்ஷனை ப்ரூஃபா எடுத்துக்கிடுவோம். அசம்ஷனை உண்மையை எடுத்துக்கிடுவோம். கரெக்டா? நாளைக்கு நீங்க கிளாஸுக்கு வாங்கன்னு நான் சொல்றேன், நாளைக்கு ஒண்ணு இருக்குன்றத நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட. நாளைக்கு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறத உண்மையா நான் என்ன பண்ணிக்கிடுவேன்? எடுத்துக்கிடு. things that are not proven, ப்ரூஃப் இல்லாம நாம எல்லாருமே ஏத்துக்கிற விஷயம்தான் அசம்ஷன். அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் ஹைபோதெசிஸ்.
பேசிக்கா ஒண்ணு இல்லை, இவன் என்னதான் கேட்கான், அசம்ஷன் தான் கேட்கும். கொஸ்டின் ஈஸி. போட தெரியும் கொடுங்க பின்னாடி பிளாக் கலர் டிஷர்ட். நீங்க தான் மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டர் அனில் தேஷ் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார் மண்டே. இதுக்கப்புறம் கொஞ்சம் மணி நேரங்கள் ஆகுது. எப்போ பாம்பே ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணு, என்னது ஃபெடரல் ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இருக்கிறது தான் ஃபெடரல். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போறாங்க. சிபிஐ குற்றச்சாட்டுகள் என்னது, அலிகேஷன்ஸ்க்கு நேத்து ஒரு வார்த்தை படிச்சோம், ஞாபகம் இருக்கா, இன்கிரிமினேஷன். எத்தனை ஓகே படிச்சாலும் சசி தரூரை வாசிக்கும் போது அடிஷனல் ஓகே வந்துகிட்டே இருக்கு. வாசிக்கிறது புரியுது இல்ல, என்ன குற்றச்சாட்டு இருக்கு, எக்ஸ்டார்ஷன் என்னதுங்க, எக்ஸ்டார்ஷன் என்னது, ஃபோர்ஸ் பண்ணி காசு வாங்குறது. இந்த சிங்கம் படத்துல வந்து பார்ட் 1ல வந்துட்டு ஆளை கடத்தி வச்சுட்டு காசு வாங்குவான்ல, அதுதான் எக்ஸ்டார்ஷன். சரியா? எக்ஸ்டார்ஷன் அகைன்ஸ்ட் எவ்வளவு வாங்குறாங்க, 100 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. எங்க இருந்து, பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். சரியா? அந்த ஊர் செந்தில் பாலாஜி எடுப்பாரு நினைங்க. அதனால பார் ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ணியிருக்காரு, 100 கோடி வாங்கியிருக்காரு. அதுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போடுது. இன்வெஸ்டிகேஷன் போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாரு, எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க, ரிசைன் பண்ணிட்டார். பின்னாடி வாசிங்க. ரிசைனிங் எங்க போயிட்டாரு, ரைட் எங்க போயிடுது, டெல்லி. டெல்லியில யாரை மீட் பண்றாரு, முதல்ல லாயர்ட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாப்ல. he was also likely to meet கபில் சிபாலை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, கவுன்சில்னா அட்வைஸ், கரெக்டா? ஆக்சுவலா கவுன்சில் அப்படின்றது யாரு சொல்லுவாங்கன்னா லாயர்ஸே சொல்லுவாங்க. அவரை மீட் பண்ணி and discuss the merits of approaching the Supreme Court against the High Court decision. சென்டென்ஸ் புரிஞ்சுச்சா? ஹைகோர்ட் ஆர்டர் என்ன போட்டுச்சு, இருங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு தலைவரை டிஸ்கஸ் பண்ண போயிட்டாரு. எங்க போடலாம், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு என்ன பண்ணலாம், ஹைகோர்ட் டிசிஷன் என்ன பண்ணிடலாம், மாத்தலாமா அப்படின்னு பாக்கலாம். இதுடைய அசம்ஷன் என்னது, இவன் கண்டிப்பா திருடி இருப்பான் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு புரிஞ்ச அசம்ஷன், அதெல்லாம் இங்க எழுதக்கூடாது. என்ன அசம்ஷன் இருக்குன்னு பாருங்க, எப்படி தப்பா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ரத்தம் கொதிச்சிடும். ஆடுக்கு முன்னாடி V3 and succeeded in it. சொல்லுங்க ப்ரோ. கொஸ்டின் அசம்ஷன். ஏன் இவரு இப்ப யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும், அந்த ஓடி போன பேர் என்னது, தேஷ்முக். தேஷ்முக், அனில் தேஷ்முக் உடைய மைண்ட்ல இருந்து பார்க்கணும். வருமா, ஏன் வரும், ஜெயிச்சுட்டாங்க அதனாலதான் போய் பார்க்காப்பல. அடுத்தது வராதா, ஏன் வராது, சுப்ரீம் கோர்ட் இது பண்ணோம்னா இவன் போய் பார்க்கவே மாட்டான். சரியா? அவன் ஏன் போய் பார்க்கான் அப்படின்னா ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஜெயிக்க வேற செஞ்சிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வராது. மூணாவது, ஓகே ஓகே, கொஞ்சம் மாத்துவோம் இரு. அதான் கொஸ்டினே. ஏன் ரிசைன் பண்ணா,
ஏன் ரிசைன் பண்ணாரு? அவனுக்கு ரிசைன் பண்ண சொல்லி நான் ரிசைன் பண்ணா எனக்கு அவமானம். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், நான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா வருமா வராதாங்க? கண்டிப்பா வரும். அப்ப யோசிச்சு பார்க்காப்ல கண்டிப்பா இவனுங்க டிமாண்ட் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க? ரிசைன் பண்ணி டிமாண்ட் பண்ணுவானுங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளே ரிசைன் பண்ணிடுவோம்னு பண்றேன். வருமா வராதாங்க? புரியுதா ப்ரோ? நீங்க சொல்லவே மாட்டேங்க. அடுத்த கொஸ்டின் தான் உங்களுக்கு. கொஸ்டின் நீங்க சொல்லல, எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. சரியா? அதனால ஆன்சர் என்னது? யூசி. ஏன் போய் மீட் பண்றாரு, இது ஏன் ரிசைன் பண்றாரு? ஏன்னா அப்போசிஷன் கண்டிப்பா அட்டாக் பண்ண போறாங்க, டிமாண்ட் பண்ண போறாங்க. அதனால அவர் முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், பட் இதை விட ஸ்லோ. சூப்பரான கொஸ்டின், நல்ல கஷ்டமான கொஸ்டின், செம்மையான கொஸ்டின் தான் இது. போன கொஸ்டின் ஈஸி, ஓவர் டிஃபிகல்ட்டி ஏறும். ரெஸ்டாரண்ட் ஏ ஓனர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? பிரைஸ் ஆஃப் ஃபுல் தாலி, மீல்ஸ் பிரைஸ என்ன பண்றாரு? எதுக்கு? கஸ்டமர் அட்ராக்ட் பண்றது. அதே நேரத்துல இருங்க, வாசிங்க வெயிலுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல வாசிங்க. ஒயில் பி ரெஸ்டாரண்ட் ஓனர் பிரைஸ மாத்த மாட்டார், ஏ ரெஸ்டாரண்ட் ஓனர் பிரைஸ மாத்திடுறார். அடுத்தது both the owners ரெண்டு ஓனருக்கும் மோட்டிவ் ஒண்ணுதான், கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இவர் அதுக்கு என்ன பண்றாரு? பிரைஸ குறைக்கிறார். இவன் என்ன பண்ணல? ஆனா இவனுக்கு என்ன ஆசை? கஸ்டமர் பேஸ இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசை, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசை. இப்ப இதுடைய அசம்ஷன் என்னன்னு கேட்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கும் போதே இது ரெண்டு புரிஞ்சுக்கணும், இல்ல ரீட் பண்ணதுக்கு அப்புறம் புரியுதான்னு பாருங்க. இவன் பிரைஸ குறைச்சி ஆளை பிடிக்க பாக்குறான், கரெக்டா? இவன் பிரைஸ குறைக்கல, ஆனா இவனும் என்ன பண்ணதான் பாக்குறான்? அட்ராக்ட் பண்ணதான் பாக்கான். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? ஏ வந்துட்டு எப்படி அட்ராக்ட் பண்றான்? பிரைஸ குறைச்சு அட்ராக்ட் பண்றான். பி வந்து பிரைஸ குறைச்சு அட்ராக்ட் பண்ணல, எப்படி அட்ராக்ட் பண்றான்? வேற வழியை அட்ராக்ட் பண்றான்னு எடுத்துக்கலாமா? சரி, ஆன்சர் இது ரெண்டு பேரையும் வச்சு பாத்துக்கணும், ரெண்டு பேரை வச்சு பாத்துக்கணும். திரும்ப நீங்க கஸ்டமருக்கு பாயிண்ட் வருது, கஸ்டமர் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு அவன் யோசிக்கிறான், கஸ்டமர் என்ன யோசிப்பாங்கன்னு அவன் யோசிக்கிறான். ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறான். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேண்டாங்க, இவனுக்கு இந்த சென்டென்சஸ்ல யார் இருக்கா? ஏயும் இருக்கா, பியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருமா வராதா? ஆல் த கஸ்டமர்ஸ். பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா கஸ்டமர் போயிடுவானா? விலையை குறைச்சா எல்லா கஸ்டமர் போயிடுவானா? வார்த்தை வந்து நல்லா புடிச்சுக்கணும். சம்முன்னு போட்டுருந்தா வேற கரெக்டா வந்திருக்கும். எந்த வார்த்தை முக்கியம்? எல்லா கஸ்டமரும். ப்ரோ இருங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ, சத்தமா சொல்லுங்க. இது வருமா வராதா? ஏன் வராது? ஆள் இருக்கிறதுனால. யாரோட ஆளு? பியுடைய ஆள், பி ரெஸ்டாரண்ட்டுடைய ஆட்கள். அவனுங்க என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரும் எங்க போக மாட்டாங்க? ஏக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் போவான் தான் கரெக்ட், ஆனா எல்லாரும் போவான் அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. சரியா? இவரு குறைக்கிறாரு, இங்கேயும் இது நடக்கும். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், கொஞ்சம் கொஸ்டினை நம்ம
இன்ஃபரன்ஸ் அசம்ஷன் கிடையாதுங்க, இன்ஃபரன்ஸ் அது. சரியா? இது அசம்ஷன் கிடையாது. அசம்ஷனா போட்டா ஆள் வரும். ஆக்சுவலா சொல்றது புரியலன்னு விட்டுருங்க. அசம்ஷனா போட்டா ஆள் வரும்ல. எல்லாரும் போவாங்க நினைச்சானே பண்ணுவான். எல்லாரும் வருவாங்க நினைச்சானங்க பண்றான். அசம்ஷன் போட்டா ஆள் வருங்க. அசம்ஷன் இல்ல, இன்ஃபரன்ஸ். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு கேக்குறான். எல்லாரும் போக மாட்டான். கரெக்ட் தானே? எல்லாரும் போவானா? போக மாட்டான். ரெண்டாவது பாயிண்ட், some of the customers என்ன யோசிப்பானா, will think quality of restaurant A is not as good as restaurant. கரெக்டா? கரெக்டா? இந்த B இருக்கான்ல, இந்த B வந்துட்டு என்ன பண்ண மாட்டேங்கான், வேலையை குறைக்க மாட்டேங்க. ஏன் குறைக்கல? அவன் என்ன நினைக்கான், நான் உன்னை விட பெட்டர் குவாலிட்டி கொடுக்கேன், பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கேன், பெட்டரா வந்துட்டு என் என்விரான்மெண்ட் வச்சிருக்கேன். நீ எதை மட்டும் தான் குறைக்கிற? பிரைஸை மட்டும் தான் குறைக்கிற. அவனுக்கும் பிக்கும் என்ன ஆசைதான்? கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ். சொல்லுங்க. சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஏவுடைய குவாலிட்டி பி அளவுக்கு இல்லைன்னு நினைப்பான். கரெக்ட் தானே? இந்த நம்பிக்கையில தான் யார் இருக்கா, இவன் இருக்கு. இந்த நம்பிக்கையினாலதான் அவன் என்ன பண்ணல, விலைய குறைக்கல. மூணாவது பாயிண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இந்த உட்காரக்கூடிய இடங்க. இது கிச்சன் வேற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நீங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம். அந்த இடம் எங்க நல்லா இருக்கு? வீடுதான். பி காரன் என்ன இருக்கு அப்படின்னா, குவாலிட்டி நல்லா இருக்கு, அவனுடைய கிச்சன் நல்லா பெருசா மாடர்னா இருக்கு, அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்பிதான் பி என்ன பண்ணல, பிரைஸ குறைக்காம இருக்கான். பிரைஸ குறைச்சி ப்ராஃபிட் எடுக்கலான்னு பாக்குறான். பட் இந்த பி பிரைஸ குறைக்கல. வேற எதையோ நம்பி இருக்கான்னு நம்ம சொன்னோம். வேற எதை நம்பி இருக்கலாம்? குவாலிட்டியை நம்பி இருக்கலாம், இன்னொன்னு கிச்சனை நம்பி. சொன்னது புரிஞ்சுச்சா? ஓகே தானே? இது வந்து அசம்ஷன் கிடையாது, இன்ஃபரன்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் உடைய இன்ஃபரன்ஸ். ஸோ சில பேர் போவாங்க அப்படிங்கிறது இன்ஃபரன்ஸா எடுத்துக்கலாம், எல்லாரும் போவாங்கன்றது இன்ஃபரன்ஸா எடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்துட்டு பிரைஸ மட்டும் பார்க்க மாட்டாங்க, எதை பார்ப்பாங்க? குவாலிட்டி பார்ப்பாங்க. கேளுங்க. இன்ஃபரன்ஸுக்கும் டிஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும்? ஸ்டேட்மெண்ட்டுடைய மொத்த பாயிண்ட்ல இருந்து வரும். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வரும், அங்க இருந்தே நம்ம எடுக்கலாம். அசம்ஷனுக்கும் உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். கரெக்ட் தானுங்க? அசம்ஷனும் உங்க ஸ்டேட்மெண்ட்டும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா அசம்ஷன் இன்ஃபரன்ஸும் அசம்ஷன் இன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இன்ஃபரன்ஸும் சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். அதுல இருந்துதான் இந்த பாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கும். சரியா? அசம்ஷன் எப்பவுமே யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்து வரும். அடுத்த பாயிண்ட், பாசிபிலிட்டி. வரலாம், வராமையும் இருக்கலாம். அசம்ஷன்ல எடுத்துக்கலாம். நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கேன், இந்த கொஸ்டின் வந்துச்சு, ரயில்வேஸ் வந்து ஒண்ணு சொல்லிச்சு, மக்கள் கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். பட் நான் என்ன மைண்ட் செட்ல சொல்லுவேன்? கேட்பாங்கிற மைண்ட் செட். அப்ப பாசிபிலிட்டியை கூட ஏத்துக்கிடுவோம் அசம்ஷன்ல. ஆனா இன்ஃபரன்ஸ்ல பாசிபிலிட்டி வராது. சரியா? சரி, இப்ப சொன்னதை எனக்கு திருப்பி சொல்லுங்க, நான் கடகடன் எழுதிடுறேன், இல்லைன்னா எனக்கு ஞாபகம். உங்களுக்கு நல்ல புரிஞ்சுக்கிடணும், நான் அதிகமா படிக்கிறது இடத்துலதான் வச்சுதான், கேட்கும் போதும் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் எனக்கு ஞான உதயங்கள் அதிகமா வரும், படிக்கும் போது கம்மியா தான் வரும். டீச்சிங் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அசம்ஷன் எங்க இருந்து வருது? கேன் பி அன்ரிலேட்டட். கரெக்டா? இது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வேற ஏதாவது சொன்னடா?
இது ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப், இது ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப். வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் அலவுடு. ஓகே, அவன் கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். பட் நான் என்ன மைண்ட் செட்ல சொல்றேன், கேட்பாங்கன்றது. அப்போ பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். பாசிபிலிட்டிஸ் அலவுடு கிடையாது. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கம்ப்ளீட் தப்புங்க, பயங்கர தப்பு. ஒண்ணுமே இல்லை இதுல. நியூஸ் அப்படியே தூக்கி கொஸ்டினா மதி போடுறாங்க, கிடையாது. சூப்பரான கொஸ்டின் பார்த்துக்கிட்டு ஐவிஎஸ்பிஓ மெயின்ஸ் 2021. சில பேர் எழுதியிருப்பீங்க, சில பேர் இந்த டைம்ல காலேஜ் எடுத்திருப்பீங்க. வாங்க, various studies have recently pointed out that, நீங்க சொல்லணும் சரியா, various studies என்ன பண்ணாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. என்னது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த், எஸ்பெஷலி பீஸ் ஆஃப் மைண்ட். எதுக்காக, ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒழுங்கா வேலை பார்க்கணும், எஃபிஷியண்டா வேலை பார்க்கணும்னா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஜப்பான்ல வந்துட்டு இது ஒரு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. என்னன்னா, வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸ்லீப்பிங் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அந்த ஷார்ட் நேப்ஸ் எடுத்தீங்க, மத்தியானம் பவர் நேப்னு சொல்லுவாங்க, எடுத்தீங்கன்னா மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆகும், நல்லா வேலை பார்க்க முடியும். நம்ம ஊர்லாம் அது கிடையாது, எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு ஸ்டடீஸ் காமிக்குது. தே ஹேவ் அகெயின் அண்ட் அகெயின், அதான் டைம் அண்ட் அகெயின். டைம் அண்ட் அகெயின்னா அகெயின் அண்ட் அகெயின், திருப்பி திருப்பி என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுண்ட் ஒர்க்னா என்னது, சவுண்ட் ஒர்க்னா என்னது, சவுண்ட் மைண்ட் அப்படின்னு இருக்கு. சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடி என்ன அர்த்தம்? சவுண்ட் மைண்ட் அப்படின்னா குட் மைண்ட்னு அர்த்தம். அப்ப இங்க சவுண்ட் ஒர்க்னு என்ன அர்த்தம்? குட் ஒர்க் கம்ஸ் ஃப்ரம் அ சவுண்ட் மைண்ட். என்னது, குட் ஒர்க் கம்ஸ் ஃப்ரம் அ குட் மைண்ட். கம்பெனி ஏபிசி has decided to go ahead and implement கோர்ஸ் பண்ணி 15 minutes meditation for all employees prior to the start of ஒர்க். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா 15 நிமிஷம் என்ன பண்ணணுமா, மெடிடேஷன் பண்ணணும். நல்லா தூங்குறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னு இதெல்லாம் பண்றாங்க. பெரிய அசம்ஷன் எனக்கு. செஞ்சுட்டு என்ஷிலுங்க ஃபர்ஸ்ட். இல்ல புரியல என்ன சொன்னீங்க? 5 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். பார்க்கறது முக்கியம் இல்லையில, அது ஆன்சர் மாறி இருக்கும், தப்பா இருக்கும். நான் அவங்கள்ட்ட எப்படின்னு கேட்பேன், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. செகண்ட் ஒன்று வருமா, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? செகண்ட் ஒன் கன்க்ளூஷனா வருமா? எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்றாங்க, எங்களுடைய ஃப்ரீடம்குள்ள உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வருமா? வராது. அடுத்தது, வீட்டுல எவனும் மெடிடேட் பண்ணல, அவன் பிரச்சனை வந்துட்டு வீட்டுல மெடிடேட் பண்றது கிடையாது, வேலையில மெடிடேட் பண்ணணும்.
வீட்ல நீ மெடிடேட் பண்ணு பண்ணாம இரு, அது அவனுக்கு முக்கியம் கிடையாது. அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகாது. எல்லாரும் வீட்ல மெடிடேட் பண்றாங்க கிடையாது. அவனுக்கு எங்க மெடிடேட் பண்ணணும்? ஆபீஸ்ல வேலை பார்க்கறது தானே பேசுறாங்க. மென்டல் ஹெல்த் ஃபார் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. அடுத்தது, எம்ப்ளாயிஸ் டயர்ட் ஆகி கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? பண்றாங்களாங்க? இவன் எதுக்கு பண்றான்? கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு பண்ணல, அவனே சொல்லிட்டான். எதுக்கு பண்றான்? ப்ரொடக்டிவ் ஆகும், எஃபிஷியன்ஸ் ஆகும். யா ரைட். இது ஆன்சர் மாதிரி இருக்கும். சரியா? ஆன்சர் இல்லையா நீங்க தான் சொல்லணும். அடுத்தது, நல்லா தூங்க முடியுங்கிறதுக்காக பண்றான் மெடிடேஷனு. மெடிடேட் பண்ணாம இருக்கவங்க பண்ணவங்க நல்லா தூங்குவாங்கண்ணா. எதுக்கு பண்றான் அவன்? எதை அசம்ஷன் எடுத்துக்க? ஏ ஆன்சர் மாதிரி இருக்கு, டியூ ஆன்சர் மாதிரி இருக்கு. எதை எடுத்துக்க? ஏதானா? ஏன் அவன் 15 நிமிஷத்துக்கு பண்ண சொல்றான்? ஏன் 15 நிமிஷம் பண்ண சொல்றான்? 15 நிமிஷம் பண்ணா என்ன வந்துடும்? பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அப்படிங்கிறக்காக பண்ண சொல்றான். பீஸ் ஆஃப் மைண்ட் இவனுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ண சொல்றான்? 15 நிமிஷம் பண்ண சொல்றான். ஏன் 20 நிமிஷம் பண்ண சொல்லல? ஏன்னா 15 நிமிஷத்துல என்ன பண்ணிடலாம்? பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து. ஏன் பண்ண சொல்றான் அப்படிங்கும்போது 15 மினிட்ஸ் போதும், அதனால 15 மினிட்ஸ் பண்ண சொல்றான். சரியா? இந்த பாயிண்ட் தான் ஹிட்டனா இருக்கிற பாயிண்ட். பாருங்க, அன்ரிலேட்டடா இருக்கும். இதுக்கு ரிலேட்டடா எடுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசம்ஷன்ஸ் மாட்டாது. கொஸ்டின் புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. தான் இருக்கணும். இதெல்லாம் பிஓ கொஸ்டினே கிடையாது. அசம்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துக்கிட்டேங்க, ஃபைனல் ஆன்சர் சொல்லு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், பட் ஆன்சர் போடலாம். தொடர்ந்து வாசிக்காதீங்க, மனசுல வாசிங்க. ஆளா? ஆளா? எந்திங்க எந்திங்க எந்திங்க. ஃபிக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க பக்கத்துல, பக்கத்துல. உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன், நின்னுது ஒன்னா ஆள் சொல்றாரு. ஆன்சர் என்னது? ஆள் போடவா ஒன்லி ஒன் போடவா? என்ன கேட்டிருக்காங்க? அசம்ஷன். அங்க எடுக்கிற அதே பாயிண்ட் வரவே கூடாது. அசம்ஷன் எப்பவுமே அதே பாயிண்ட் வரும். இன்ஃபரன்ஸ் கூட வேற வார்த்தைகள் மாத்தி போட்டு வரலாம், பட் அசம்ஷன் சேம் பாயிண்ட் வரவே கூடாது. தேர்ட் ஒன் அவுட். செகண்ட் ஒன் எப்படி சொல்லிருக்காங்களா? சொல்லவே இல்லை. 2 வராது, 3U வரும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இது டைரக்டா அந்த பாயிண்ட் இல்ல. எவ்ரி மினிட் இவ்வளவு வீடியோ அப்லோட் ஆகுது யூடியூப்லங்காங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா யூடியூப்ல என்ன பண்ணிக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணி. இங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணலாம். யூடியூப்ல இவ்வளவு மினிட் இவ்வளவு வீடியோ அப்லோட் ஆகுது. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா யூடியூப்ல அப்லோடு பண்ண முடியும். YouTube is a platform where people can upload videos about a variety of topics. At least option eliminate பண்ணியாவது ஆன்சர் போடலாம். ஆன்சர் கண்டிப்பா என்னதுதான்? play 1. பிரவுன் கலர் ஷர்ட் பக்கத்துல.
ஸ்கிப் பண்ற கொஸ்டினை டச் பண்ணிடாதீங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் வச்சு எனக்கு தெரியாது. அது ப்ராப்ளமா இருக்கு, அதனாலதான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாரும் கரெக்டா போடணும் நான் எதிர்பார்ப்பேன். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் உட்காருங்க, ரெண்டு பேரும் பாருங்க, ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றானுங்க பாருங்க, காருக்குள்ள மாஸ்க் போடலன்னு ஃபைன் போடுறாங்க. பேசேஜ் புரியுதா? பேசேஜ் புரியுதான்னு ஆனா எவ்வளவு நேரம் ஆச்சு? 40 தான் ஆகுதா? ஆப்ஷன்ஸ் காமிக்கல. assumptions. assumptions. ஆன்சர் பார்க்கலையா? திரும்பி ஸ்க்ரோல் பண்றேன். 1 and 2 நீங்க ஆராய்ச்சிகளுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னாலே பிரச்சனைங்க. சரியா? தெளிவா ஒரு பாத்துல வண்டி நேரா போச்சு அப்படின்னா கரெக்டா போயிடும். எங்கெங்க இல்லாம போய் தான் பிரச்சனை இருக்கு. 2 and 3 2 and 3 ஒரே மாதிரி இருக்கா? காமிக்கணுமா? எல்லாத்துலயும் கதை ஒண்ணுதாங்க, சேம் ஸ்டோரி ரிப்பீட்டிங். ஆன்சர் 1 and 2 ஆன்சர் 1 and 2. கதை என்னது? பெட்டிஷன் போடுறாங்க, ஃபைன் போட்டுட்டானுங்க, ஃபைனுக்கு பெட்டிஷன் போடுறாங்க, பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்றாங்க. ஃபைன் போட்டிருக்காங்க, ஃபைனை சேலஞ்ச் பண்ணி பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா ஃபைன் போட்டது கரெக்ட்னு பேசுறாங்க. ஃபைன் போட்டது கரெக்ட்னு பேசுறாங்க. எப்போ? when the drivers were found without a mask, the Delhi High Court said it is mandatory to wear a mask in a private car even when the driver is allowed in the car as the vehicle is considered a public place. மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்கானுங்க. காருக்குள்ளே என்னதானா பப்ளிக் பிளேஸ் தானா, அதனால மாஸ்க் போடணுமா? அப்படி போடாம ஃபைன் போட்டது கரெக்ட் தான்ட்டாங்க. ஹை ஸ்கோர் said a mask acts as a சுரக்ஷா கவச், என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஹிந்தி வார்த்தை, which would prevent the spread of a deadly virus. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத கேள்வி. கார்ல இருக்கும்போதும் இவங்க மாஸ்க் போடுவாங்க, வருமா வராதாங்க? வரும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ், இப்படி ஒரு டேர்ம் கோட் யூஸ் பண்றதுனால மக்களுக்கு என்ன ஆகும்? அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா? இதை நினைச்சா கோட்டு சொல்லுது ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகலைங்கிறது ரெண்டாவது. பட் கோர்ட்டுடைய மைண்ட் செட்ல இதை நினைச்சா சொல்லுது. செகண்ட் பாயிண்ட் வரும். மூணாவது, கார் ஓட்டுறதை குறைச்சிருவாங்களா? கார் ஓட்டுறதை குறைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. கார் எவ்வளவு நாள் ஓட்டிக்கோ. ஆன்சர் என்னது? 1 and 2. புரியுது? எஃபெக்டா வராது. எஃபெக்டா இது வரக்கூடாது இல்லைங்க. மாஸ்க் தான் பிரச்சனை. காரு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது
தப்பான எஃபெக்ட். கோட் எதுக்கு சொல்லுது? கார் ஓட்டாதானே சொல்லுது. மாஸ்க் போட்டு விடும், எஃபெக்ட் ஆகவே வராது. நச்சுன்னு ஒரே கொஸ்டினா recently launched a nationwide campaign. பேர் என்னது? Focusing on switching public transport to vehicles. கண்டிப்பா கொஞ்ச நாள்ல வந்துருது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகுது. அப்படின்னு என்னது? பஸ் ட்ரெயின் வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா மாறும். கவர்மெண்ட் அதுக்கு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால ஸ்ட்ரிக்ட் எமிஷன் நார்ம்ஸ் ஃபேக்டரிஸ்ல பேனிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இன் ஆல் மேஜர்ஸ். செவரல் என்விரான்மெண்டல் குரூப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இண்டஸ்ட்ரீஸ் என்ன கதை விடுவானுங்க? ஐயோ எங்களுக்கு லாபம் போயிருமே என்ன சொல்லுவானுங்க? என்ன சொல்லுவானுங்க? வேலை போயிடும். அப்புறம் கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் என்னது? நீங்க ரூல்ஸ் போடுறீங்க, இதை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு செலவாகும். ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு செலவாகும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொல்லு. என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்கணும். மூணே பாயிண்ட் தான். கவர்மெண்ட் என்ன மைண்ட்ல போடுது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரு 192 எப்படி வரும்னு சொல்றீங்க? கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் இல்லையா? யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அந்த குரூப்புக்கும் இவங்களுக்கும் சண்டைன்னு சொல்லலைங்க. என்விரான்மெண்டல் அப்ஜெக்டிவ்க்கும் சோசியல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்கும் கிளாஷ் இருக்கு. இங்க கொஸ்டின் என்னதுன்னா அசம்ஷன். சரியா? இன்ஃபரன்ஸ் கிடையாது, அசம்ஷன். யாருடைய அசம்ஷன் நான் பார்க்கணும்? கவர்மெண்ட் உடைய அசம்ஷன். கவர்மெண்ட் இதை எதுக்கு பண்ணுது? அதான் கேள்வி. கவர்மெண்ட் இதை எதுக்கு பண்ணுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருமா? லாங் டேர்ம் என்விரான்மெண்ட் குறைக்க பண்ணுது. ரைட். அடுத்தது ரெண்டு பேருக்கும் கிளாஷ் கொண்டு வர்றதுக்கு பண்ணுதா? அப்ப செகண்ட் பாயிண்ட் வராது. இது இன்ஃபரன்ஸ். ஓகே, சரியா? கொஸ்டின் என்னது அப்படின்னா அசம்ஷன். அப்போ கவர்மெண்ட் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசிக்கிறேன். எந்த பாயிண்ட் மட்டும் தான் வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும், செகண்ட் பாயிண்ட் வராது. தேர்ட் பாயிண்ட் வருமா? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசிக்கங்க. இதுவா பேசுறாங்க? கவர்மெண்ட் எதை பத்தி பேசுது? புதுசா ஒண்ணு கொண்டு வர போறேன், எல்லாத்தையும் குறைக்க போறேன், பிளாஸ்டிக் அது குறைக்க போறேன். அதான் அவன் மைண்ட்ல இருக்கு. அவன் மைண்ட்ல இது ரெண்டுக்கும் சண்டை வரும்னு மைண்ட்ல இல்ல. இதுதான் மோஸ்ட்லி வைட் அப்போஸ்ட். இதெல்லாம் இருந்துச்சா? மோஸ்ட் வைட்லி தான் இந்த கொஸ்டின்லயே டிஃபைன் பண்ணக்கூடிய வார்த்தை. அது இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். பிளாஸ்டிக்கை பேன் பண்றாங்க. வாட்ஸ் தி அப்போஸ்ட் மெஷர் இந்த கேம்பெயின்னா ஓகே, அது கூட அக்செப்டட். இங்க பிரச்சனை வந்துட்டு எந்த வார்த்தை? மோஸ்ட் வைட்லி யூஸ்ட். இதை நம்ம இங்க இருந்து அசம்ஷனா எடுக்க முடியாது. அவன் அதை மட்டுமா பண்றான்? என்ன பண்றான்? என்னங்க பண்றான்? ஃபேக்டரிக்கு எமிஷன் நார்ம்ஸ் போடுறான், கூட சேர்ந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்றான். அது எங்க மட்டும்தான்? மேஜர் சிட்டிஸ். இதுதான் ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. இந்த விஷயத்தை தான் ரொம்ப அப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின்ல முக்கியமான வார்த்தை மோஸ்ட் வைட்லி. சரியா? ஆன்சர் என்னது? 8 and 9 நாளைக்கு பார்க்கணும், இல்ல அடுத்த கிளாஸ்?